ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் வீலாக். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்களோட டே இன் மை லைஃப் வீலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் லஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா மார்னிங்க்கு வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் டோஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா சோயா வச்சு ஒரு சொதி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்க நான் வந்து வேக வச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஒரு மீடியமாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் பேனில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பொட்டேட்டோவை பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் சீவிட்டு ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி இந்த அளவு பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது உங்களுக்கு மசாலா நல்லா, அதாவது அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிஞ்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த சோயா சொதிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு வச்சுருந்தாலே போதும். அது நல்லா வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா பெருசாகிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பெருசாகிடுச்சு. இதை வந்து ஒரு 2 தடவையாவது நீங்கள் நார்மல் வாட்டரில் நல்லா வந்து கழுவிடுங்க. ஏன்னா சோயாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஸ்மெல்லும் வரும். ஸோ அதனால் வந்து அதை 2 தடவை நல்லா நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா தண்ணியை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு உருளைக்கிழங்கும் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ஸோ நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு வெந்துக்கிட்டால் போதும். ஸோ இதுக்கு அதிகமாக வேகும் போது உங்களுக்கு மசாலா செய்யும்போது உடஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த உருளைக்கிழங்க தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, இடித்த பூண்டு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஏற்கனவே வேகும்போது சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா கலருக்காக காஷ்மீரி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் அயன் கடாயில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரை வறுவல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே நீங்கள் வந்து கடாயில் சேர்த்துங்க. ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. ஸோ ரொம்ப வந்து இந்த கிழங்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு தயிர் சாதம், சாம்பார், இந்த சொதி குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சொதி குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இந்த குழம்புக்கு சீரகம் சேர்க்கணும். ஸோ அதனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான வெங்காயம், பூண்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பூண்டு பார்த்திங்க ஒரு 4 பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு வந்து நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையும் நான் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து மசாலா தூள்லாம் சேர்த்துருக்கலாம். இப்போ அது வேக சமயத்தில் இப்போ வந்து கிழங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கடலை மாவு சேர்க்கும்போது உங்களுக்கு அவுட்டர் லேயர் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் உருளைக்கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் அதில் 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் அதை கூட நீங்கள் வந்து மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சொதி குழம்புக்கெல்லாம் பச்சை மிளகாவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பச்சை மிளகாய் இல்லை, அதனால் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோயா இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மீல் மேக்கர் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இது மட்டுமே சேர்த்துக்கிட்டா போதும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மசாலா பொருளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும். உங்களுக்கு சூப்பரான ஒரு சொதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு லஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வறுவல் ப்ளஸ் அந்த மீல் மேக்கர், அந்த குழம்பு, சொதி குழம்பு.
இது வந்து சாதத்துக்கு தான் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோவா நல்லா இருக்காது. இட்லி தோசைக்கு செய்யும்போது, சப்பாத்திக்கெலாம் செய்யும்போது நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி ஊற்றினா இன்னுமே நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும் இந்த குழம்பு. ஸோ அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி சிம்பிளான ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போனோம். ஸோ கிறிஸ்மஸ் வர போகிறதுனால அந்த ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருந்தது. நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ், அப்புறம் பெல்லு, அப்புறம் வந்து கேண்டி மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதுதான் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ನಿಂಗೆಲ್ಲನೇ ತುಸ್ತಾ ಇದೆ ಇದೆ ಎಲ್ಲಿಯೋ ಒಂದು ಕುಟ್ಟಿ ಡೋರಿ ಹ್ಯಾಂಗ್ ಮಾಡ್ಸಕ್ಕ கிறிஸ்மஸ்க்கு தேவையான அந்த லைட்ஸ், அப்புறம் நிறைய திங்ஸ் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஹோம் எல்லாம் வந்து ஹவுஸை வந்து டெக்கரேட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு வெளியே வந்து மாட்டுற மாதிரி நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. ஸோ வந்து கிறிஸ்மஸ்னாலே ஒரு கிஃப்ட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்டிங்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் வந்து கடையில் வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டெய்ரி ப்ராடக்ட் வச்சுருக்கிற செக்ஷன். ஸோ எல்லாமே வந்து பட்டர், சீஸ், மில்க்கு, கர்டு, அப்புறம் வந்து ஜூஸஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த கிறிஸ்மஸ்னால நிறைய பட்டர் பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் வந்து நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ 2 எடுத்தால் உங்களுக்கு ஆஃபர், ஒரு பட்டர் எடுத்தாலே நான் $1 கிடையாது, ஒரு 50 சென்ட் வந்து லெஸர் ப்ரைஸ் மாதிரி நிறைய ஆஃபர் இருந்தது. ஸோ அந்த ஆஃபர் பார்த்து பட்டர்லாம் எடுத்தோம். ஸோ இங்கே வந்து மில்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மில்க்ஸ் வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ கர்ட்ஸ்லையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். கர்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவர் கர்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க்லேயும் உங்களுக்கு சாக்லேட் மில்க், ஸ்ட்ராபெரி மில்க் இதை வந்து நிறைய கிடைக்கும். நிறைய பிராண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்ற இருக்கும். ஸோ இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜ்ஜின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்கன்னா அது 2மே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 2 மில்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பில்லெல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பேக்கரி இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஸ்டைலில் இருக்கிற அந்த பேக்கரி ஷாப்பு. இங்கே மோச்சி ஐஸ்கிரீம்னு ஒன்று கிடைக்கும். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். மோச்சி வந்து உள்ள அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஃப்ளோரில் அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். சாக்லேட்டு, க்ரீன் டீ இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். உள்ளே வந்து ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா ரெட் பீன் பேஸ்ட் வச்சு ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்தா அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ்னால நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேக் வெரைட்டிஸும் இருந்தது. ஸோ இந்த கிறிஸ்மஸ்னாலே உங்களுக்கு இந்த லாக் மாதிரி இருக்கிற கேக்ஸ் வந்து நிறைய கடைகளில் இருக்கும். லாக் கேக் மாதிரி இருக்கும். நல்லா அதாவது மரக்கட்டை மாதிரி இருக்கிற கேக்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லான கேக்ஸ் இருந்தது. ஆனால் எல்லாமே வந்து சின்னதாக இருந்தது. அதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா $4, $5 ரேட்டில் இருந்தது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காசு பே பண்ணிட்டு டோக்கன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அந்த டோக்கன்ஸ வந்து உங்களுக்கு எந்த டாய்ஸ் வேணுமோ அத வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, அந்த டாய்ஸ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என் பொண்ணு ரொம்ப நாளா இத வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே இது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்குனோம். ஸோ 4 டோக்கன் வச்சிருந்தோம்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் டாய்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அவ தான் வந்து இந்த பார்பி டால் மாரி இருக்கிற டாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணா. ஸோ டோக்கனை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த வீல் மாதிரி இருக்க ரொட்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த பால் மாதிரி இருக்கும். அந்த பால்குள்ளே 2 டாய்ஸ் இருந்தது. ஸோ 2 ட்ரெஸ்ஸு இருந்தது, ஒரு டாய் இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து நைட்டு வந்து தோசை தான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எக்கு தோசை போட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இந்த எக் தோசை. ஸோ எக்கும் உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் அது மாதிரி சேர்த்துருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டுக்கு கரண்டி ஆம்லேட் கேட்டாங்க. ஸோ அது வந்து கரண்டி ஆம்லேட் போடுறேன். இது வந்து நார்மலாக போடுற ஆம்லேட் தான். கரண்டி ஆம்லேட்டுக்கு இன்னும் நிறைய மசாலா பொருட்கள்லாம் போடலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக போடுறதுனால அப்படியே முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய டே வந்து போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.